அனைவருக்கும் சபையின் அமர்வானது நிகழ்ச்சி நிரலுக்கு அமைவாக இன்றைய அமர்வுகள் நிகழ்ச்சி நிரலில் சேர்க்கப்பட்ட விடயங்கள் அத்தனையும் கிரமமாக ஒழுங்கு முறைப்படி நடைபெறும். இடம்பெறவிருக்கிறது. 7வது சபை அமர்வானது வரவு செலவு திட்ட சமர்ப்பித்தல் சபை அமர்வோடு இன்றைய தினம் நடைபெறவிருக்கின்றது. 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் மக்கள் தேவைகளை பிரதிபலிப்பதாகவும் நிலையான அபிவிருத்தியை எமது ஆளுகைக்குட்பட்ட பிரதேசத்தில் உறுதிப்படுத்தும் வகையில் அமைந்திருக்கின்றது. சபையின் வருமான வளங்களை அதிகரிப்பதோடு ஒவ்வொரு செலவீனமும் பயனுள்ள வகையில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். பொதுமக்களின் அடிப்படை தேவைகளை நீண்டகால அபிவிருத்தி நோக்கங்களை கருத்தில் கொண்டு பொதுமக்களின் ஆலோசனைகள் உறுப்பினர்களின் பரிந்துரைகளை உள்ளடக்கி திருத்தங்களை மேற்கொண்டு அதனை நடைமுறைப்படுத்த எண்ணியுள்ளோம். மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் நோக்கில் திட்டமிட்ட பொறுப்பான நிதி முகாமைத்துவத்துடன் 2026 ஆண்டில் சபை உத்தியோகத்தர்களின் 40% சம்பள பங்களிப்பு உள்ளடங்கிய சவால் மிக்க சந்தர்ப்பத்தில் இவ்வரவு செலவு திட்டத்தை உருவாக்கி நாங்கள் நடைமுறைப்படுத்த உள்ளோம். குறிப்பாக வீதி போக்குவரத்து வசதிகள் மேம்பாடு, நீர்வழித்தட தடை சீரமைப்பு, நீர்த்தேக்கம் நீக்கும் திட்டங்கள், திண்ம கழிவகற்றல், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நடவடிக்கைகள், வீதி மின் விளக்குகள், பொது சுகாதாரம், குடிநீர் விநியோகம், நீர்வழி பாதை சேவை, கல்வி, விளையாட்டு மற்றும் சமூக நல அபிவிருத்தி திட்டங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டு 2026 ஆண்டுக்குரிய வரவு செலவு திட்டமானது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. வருமானங்கள் அதிகரிப்பும் செலவினை அந்த வருமானங்களுக்கு ஏற்ற வகையிலே ஊழியர்களுக்கு எமது சபையினால் 40% சம்பளம் சபையினால் வழங்க வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலை காணப்பட்டதன் நிமித்தமும் ஏனைய சபை ஊழியர்களுக்கு நாங்கள் 24 ஊழியர்களுக்கு 100% சம்பளங்களையும் எங்களுடைய சபை நிதியிலிருந்து நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம். அத்தகைய விடயங்களை எல்லாம் உள்வாங்கி எமது போரலை பற்றி பிரதேச சபையினுடைய ஆளுகைக்குட்பட்ட கிராமங்களில் இருக்கின்ற மக்களுடைய அபிவிருத்தி வேலை திட்டங்களையும் அவர்களுக்குரிய சேவைகளையும் வழங்க வேண்டும் என்பதோடு என்ற நோக்கத்தோடு இந்த வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சேவைகளுக்கான கட்டணம் 700,000 ரூபாய். சபையிலிருந்து 40% வருமானத்தை எடுத்து இந்த ஊழியர்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு. நான் குப்பல்ற அந்தந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கு. இப்போ நம்ம அதுக்கு வந்து ஃபீவர் காசு அது எல்லாம் இருக்கு. இப்போ நம்ம முன்கூட்டியே நம்ம ஆஃபீஸை நடத்துறதுக்கு முன்கூட்டியே இவ்வளவு விஷயங்களையே நம்ம ஏப்ரல் மாதத்துக்கு முதல்ல என்ன நம்ம செஞ்சோம்டா கடைசியில் அந்த நம்மளுக்கு அன்றாடம் நம்ம பிரதேச வேண்டும் என்ன குறிப்பிட்டு சொல்லப்படுற விடயங்கள்ன்ற அந்த சேவைகளை செய்யாமல் போகிறதுக்கு நம்மளோட வருமானம் காணுமா? இந்த கடந்த வருடம் விசேஷ மதிப்பிடப்பட்டது, பாதுகாப்பு வருடத்துக்கான மதிப்பீடு, மூலப்பாதையிட அந்த விடயங்கள் எல்லாம் அதில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. 2வது வருடம் இது பாதுகாப்பு ஃபுல்லாக பார்த்தனா அந்த பாதுட விட இந்த தரமுக்கு மூல செலவுக்கு 25 மில்லியன் கூட போட்டிருக்கு. அதெல்லாம் சொல்றேன். அந்த பாதுகாட்டிலே இந்த பட்ஜெட்டிலே வட்டாரங்களுக்கு நீங்கள் என்ன ஒதுக்கினீங்க? திட்டமிடல் வீதிகள் காணி கட்டடங்கள் இந்த வருடம் 5,84,50,000 ஒதுக்கப்பட்டது. நாங்கள் 2026 ஆண்டு அதனை 11,28,44,800 ரூபாயாக அதனை ஒதுக்கியுள்ளோம். இந்த ஒதுக்கீடான இவ்வருடத்தை விட 5,43,94,800 ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த ஒதுக்கப்பட்ட நிதி 14 வட்டாரங்களுக்கும் சமமாக பிரித்து அதற்குரிய அபிவிருத்தி வேலை திட்டங்கள் நடைபெறும். இதில் எந்த விதமான சந்தேகங்களோ எந்த விதமான குழப்பங்களோ அவரோட உறுப்பினரோ கொண்டு கொள்ள தேவையில்லை. அப்படி 14 வட்டார ரீதியாக நாங்கள் இந்த நிதியில் தான் நாங்கள் எடுத்ததை செய்ய போகிறோம். சரியானே? அதனை ஏற்றுக்கொள்ள பயன்படுத்தி நடத்தை மிகவும் ஒழுக்கட்ட நடத்திய உறுப்பினர்களை அந்நாளும் கூட்டத்தில் கூடுவதின் போது பிரதேச மன்றத்திலிருந்து உடனடியாக வெளியேறுமாறு கூட்டம் ஒன்றில் தலைவராகின்ற தவிசாளருக்குரிய அதிகாரங்களை பயன்படுத்தி எந்த கௌரவ உறுப்பினர்களையும் நாங்கள் வெளியேற்ற வேண்டிய அவசியமும் தேவைப்பாடும் இல்லை. இந்த வரவு செலவு திட்டம் சபைக்காக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது.
இதை வாக்கெடுப்புக்கு கொண்டு செல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. உண்மையில் இந்த வாக்கெடுப்பு பகிரங்கமா ரகசிய வாக்கெடுப்பா என்பதை சபையில் இருக்கிறவர்கள் முன்மொழிந்து வழிமொழிந்து அதனை சொல்லுமாறு கேட்டுக்கொள்ளும். எத்தனை உறுப்பினர்? கௌரவ உறுப்பினர் குழந்தைவேல் பொன்னதுரை. கௌரவ உறுப்பினர் ஆனந்தம் சிவராசா. கௌரவ உறுப்பினர் ஞானச்செல்வம் கோவிந்தராசா. நடுநிலை உறுப்பினர் நந்தகுமார் கதாயினி. 2026 ஆண்டுக்கான இந்த பாதையிலே கலந்து கொண்ட 25 உறுப்பினர்களில் ஆதரவாக 17 உறுப்பினர்களும், எதிராக 4 உறுப்பினர்களும், நடுநிலையாக 4 உறுப்பினர்களும் இந்த பாதீட்டுக்கு தங்களது ஆதரவுகளை வழங்கியிருக்கிறார்கள். அந்த வகையிலே ஆதரவாக 17 வாக்குகள் இந்த வரவு செலவு திட்டத்திற்கு, என்னுடைய முதல் வரவு செலவு திட்டத்திற்கு கௌரவ உறுப்பினர்கள் ஆதரவாக வாக்களித்த அனைவருக்கும் இந்த வழியை நன்றி தெரிவித்துக் கொள்வதோடு, எதிராக வாக்களித்த 4, நடுநிலை வைத்த 4, இவர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து எந்த விதமான பேதங்கள் இன்றி மக்களுக்குரிய சேவைகள் வழங்கப்படும் என்பதில் எந்தவிதமான சந்தேகங்களும் இல்லை. நாங்கள் வருமானங்கள் அதிகரிப்பு 2026 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தை நாங்கள் வெற்றிகரமாக இன்றைய தினம் நிறைவேற்றி இருக்கின்றோம். அந்த வகையிலே ஆதரவாக 17 வாக்குகளை பெற்று 2026 ஆண்டிற்குரிய நமது கோரளைப்பட்டி பிரதேச சபைக்குட்பட்ட இந்த மக்கள் நலன் சார்ந்த இந்த வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. இந்த காலங்களை ஒப்பிடுகையில் அதனோடு மிகவும் வருமானங்களை அதிகரிப்பதற்குரிய வழிவகைகளை உத்திகளை கையாண்டு இந்த வரவு செலவு திட்டத்தை நாங்கள் சமர்ப்பித்திருக்கின்றோம். வகையிலே வருமானங்களை அதிகரிப்பதற்காக மேலதிகமாக மிக முக்கியமாக சுற்றுலாத்துறையில் பாசிக்குடா சுற்றுலாத்துறையிலே காணப்படுகின்ற சுற்றுலா விடுதிகளில் 1% அவர்களுடைய வருமானத்தில் அறவிடுவது தொடர்பான வருமானங்களை இந்த வருமானங்களுக்கு உள்வாங்கி இருக்கின்றோம். மற்றொரு ஆதன வரி தொடர்பான வருமானங்களை உள்வாங்கி இருக்கின்றோம். அந்த வகையிலே இதன்படி 2026 ஆண்டில் 29,83,200 ரூபாய் வருமானமாக எதிர்பார்க்கப்படுகின்றது. அதேவேளை 29,80,600 ரூபாய் செலவாக மதிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டுகளை விட பௌதீக திட்டமிடல் வீதிகள், காணி கட்டிடங்கள் இந்த வருடம் 5,84,50,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்தது. அதை 2026 ஆண்டு 11,28,44,800 ரூபாயாக ஒதுக்கியுள்ளோம். கடந்த ஆண்டுகளிலே ஒதுக்கப்பட்ட நிதியை விட 5,43,94,800 ரூபாய் அதிகரிப்பை கொண்டு இந்த வரவு செலவு திட்டத்தை நாங்கள் தயாரித்திருக்கின்றோம். இது இந்த வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட இந்த நிதியானது வட்டாரங்களிலே 14 வட்டாரங்களிலே மக்களினுடைய அந்த கிராமங்களில் இருக்கின்ற அபிவிருத்தி திட்டங்களுக்கு செலவிடுவதற்காகவே நாங்கள் இந்த அதிகரிப்பை செய்து இந்த வரவு செலவு திட்டத்தை செய்திருக்கின்றோம். இந்த